பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேன். வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்லலன்னு நீங்க கோச்சிப்பீங்க. அதுதான் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். அதை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் தலைவர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல முதல் கட்டமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1,20,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாதம் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம். இப்போ 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. 1,20,00,000 மகளிருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேன். நான் வாரத்தில் எப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அந்த கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்கே கூட்டமாக மக்கள் நிற்பாங்க, மனுக்களோடு நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு. அப்புறம் துணை முதலமைச்சர் என் வண்டியில் வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையாக அவங்க கிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன். சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. அப்போதான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பாக 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 தேதியில போனீங்கன்னா தைரியமா போகலாம். ஏன்னா அந்த 3 நாள்ல தான் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவு வச்சிருவாங்க. போய் அவங்க கிட்ட கேட்பேன். மற்ற நாள் நிற்க மாட்டேன்னு கேட்காதீங்க. தினமும் நின்று கேட்பேன். அவங்களோட குறைகளை கேட்பேன், மனுக்களை வாங்குவேன். என்னால் செய்ய முடிஞ்சதை அந்த ஆட்சித்தலைவரை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு பேசுவேன். அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு 1000 ரூபா வந்துருச்சு, தேங்க்ஸ்.